முதல்வன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் உங்களுக்கு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் உங்களுக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர், இந்த செக்மெண்ட்டில் நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் கன் வயலன்ஸ், இப்படி ஒரு டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்மளோட திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரொம்ப விலாவரியாக இந்த டேயோட முக்கியத்துவம் என்ன, இது என்னத்துக்காக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதைத்தான் முதல்ல நம்ம டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அடுத்தது வைல்ட் ஃபயர்ஸ், இது எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஆல்பர்ட்டா, பிசி அந்த பார்டரிங்கில் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போது ஈஸ்ட்லேயுமே நோவஸ்கோஷியா ஏரியாலேயுமே வந்து வைல்ட் ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு, கிபெக்கில் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் கனடா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு மினிஸ்டர் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் திரு பில் பிளேயர் அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் அடுத்ததாக நம்ம கனடிய வழக்கில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை கனடாவை பொறுத்த வரைக்கும் ஓபியாய்டு ஓவர் டோஸ் டெத்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இதை பற்றி இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன, இது எப்படி நம்ம வந்து காம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி என்டிபியோட தலைவர் திரு ஜக்பீத் சிங் அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. ஸோ இதையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்குமே மணி எக்ஸ்சேஞ்ச் என்ன மாதிரி கெனடியன் டாலர் மற்ற நாடுகளோட மணியோட என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இன்றைக்கி அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுது முக்கியமான சிட்டிஸில், கெனடியன் சிட்டிஸில். அண்ட் அஃப்கோர்ஸ் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளையுமே பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி அவர், இந்த செக்மெண்ட்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் கன் வயலன்ஸ் அப்படின்ற டே வந்து இந்த வருஷத்துலேருந்து ஜூனோட முதல் வெள்ளிக்கிழமை, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி ஜூன் கொண்டாடணும் இந்த சென்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் முன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன, எதுக்காக இந்த கன் வயலன்ஸ் டே வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனால் எவ்வளோ தூரம் கன் வயலன்ஸ் வந்து கனடாவில் இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்து காம்பேக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ப்ரொவின்ஷியல் லெவல்லையுமே என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் டொரண்டோ மாதிரியான மெயின் சிட்டிஸில் ரொம்ப ஜாஸ்தியாகவே கன் வயலன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. திருட்டுக்கள் அண்ட் ரெகுலரான ஒரு காம்பேக்டில் கூட கன் வயலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இப்போல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான அகென்ஸ்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக இன்றைக்கி பேசியிருக்காங்க, பார்க்கலாம். A year ago, we held a roundtable in Rexdale with Masai and with many of you, advocates, families, friends, community members. We heard from Ken Price and the Danforth families. We heard from mothers like Shamso Elmi and Shamso Mohamud,
who both lost their sons to gun violence. We heard from so many others. I know that Soraya Ibrahim, who's here today, has heard these stories too, which is why she co-founded Mothers for Peace. We must continue to have these real, sometimes difficult, always important conversations about the work that we're doing to combat gun violence. And we recognize, first and foremost, that this is a complex challenge, because it's not just about guns. Underlying issues also include mental health, poverty, gender-based violence. Gun violence is something we must fight on many different fronts across the country. One of the most important fronts is prevention, education, and awareness. I know that's particularly important to you, Masai. You've used your voice and this organization to talk about these things, these issues, bring them forward, make them real in the community, bring young people from the communities here to learn, to be empowered, to grow confidence, to see paths forward and solutions. That's how, Masai, you and the Raptors continue to show that you're a winning team, not just on the court, but throughout the community and across the country. Kids are inspired by their favorite players. The positive effects of a Scotty Barnes or a Pascal Siakam is going to visit their schools, being able to see them here, is making a positive change in their lives. And we know that one of the most important things for young people to hear is that they matter. They matter to their community. They matter to their country. That as a society, as organizations, as individuals, whether it's teachers or coaches or mentors or uncles or parents, that we're willing to invest in them, that we're willing to lean in and support them and show them that they matter. And they matter not just one day if they're successful at navigating through, but that they matter now. That the choices they make now matter not just for their own path, but for our collective path and our collective world. That's why taking a moment to recognize the incredible community leaders and advocates, the mentors, the coaches, the people who take time for our young people every single day, who know that if we are going to create a better world, the most important thing we can do is make sure young people see themselves as not just able, but necessary to shape that better world. And not just some young people, all young people. And that is what you do every day, Masai, and that's what the Raptors organization and the NBA and so many are trying to do, to show young people how much they matter. So thank you for that. Today, we're here to give even more tools to Canadians to be able to raise awareness on the ravaging issue of gun violence. We're officially designated the first Friday of June of every year as the National Day Against Gun Violence. It'll be a day of remembrance and a time to recommit ourselves to building a Canada free of gun violence. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ், அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 905 456 8433.
நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். Camsonic Security System 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள Camsonic Security System இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். Camsonic Security System 6473025748 www.camsonic.com. SFG Paralegal Services Landlord Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services. தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. அடுத்ததா நம்ம கனடாவில் நடந்துட்டு இருக்கிற வைல்ட் ஃபயர்ஸ். இது ரொம்ப காலமாகவே, இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸாகவே இந்த நியூஸ் பற்றி நம்ம ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆல்பர்ட்டாவில் நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சிச்சு ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக். ரீசன் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், திடீர்னு வந்த ஒரு ரொம்ப வார்மான ட்ரையான டெம்பரேச்சர்ஸ்னால தான். அண்ட் ஆல்மோஸ்ட் 90க்கு மேற்பட்ட ஃபயர்ஸ் நடந்து ஒரே சமயத்தில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போது அது மெதுவாக குறைஞ்சு 70+ இருக்குது. பட் இருந்தாலுமே இன்னுமுமே அந்த 70+ ஃபயர்ஸை அணைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் கனடாவில் அதாவது ஃபெட்ரல் கவர்மெண்ட் நிறையா எக்ஸ்டர்னல் ஹெல்ப்ஸுமே வாங்கி இப்போதைக்கு அந்த ஃபயர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் யூஎஸ்லேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்துலாம் இந்த ஃபயரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கெனேடியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் நிறையா இதில் இந்த ஃபீல்ட்லேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ளஸ் நிறையவே அவங்களுக்கான கன்சல்டேஷன்ஸுமே, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பர்ஸ்க்குமே நிறையா கன்சல்டேஷன் சர்வீசஸுமே நடந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஈஸ்ட் சைட்லேயுமே நோவா ஸ்காஷியாவில் இப்போ லாஸ்ட் வீக்கில் ஃபியூ ஃபயர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அகேன் வார்ம் டெம்பரேச்சர்ஸ்னால தான். அகேன் ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். அண்ட் கியூபெக்லேயுமே ரீசெண்டாக இன்றைக்கி 2 ஃபயர்ஸ் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த ஃபயர்ஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது குளோபல் வார்மிங் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு தான் முன் வைக்கிறாங்க. அண்ட் இந்த வாரம் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்குமே கூட ரொம்ப வார்மான டெம்பரேச்சராக இருக்குது, ரொம்ப ட்ரை அண்ட் வார்மாக. ஸோ இந்த வைல்ட் ஃபயர்ஸ்க்கான பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரியான எந்த ஒரு இன்சிடென்ட்ஸும் இங்கே நடக்கக்கூடாதுன்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் இதை பற்றி எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் மினிஸ்டர் திரு பில் பிளேயர் அவர்கள் கெனேடியன் கவர்மெண்ட், ஃபெட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன, இதை எப்படி காம்பேக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. பார்க்கலாம். Let me begin by acknowledging that we are gathered here on the traditional territory of the Algonquin Anishinaabe people. I'd also like to take the opportunity to begin by recognizing the firefighters, the first responders, the emergency management and search and rescue personnel, and in particular the community volunteers for their tireless work in keeping people safe and in helping those who have been displaced during this incredibly difficult and dangerous start to the wildfire season. British Columbia, Alberta, Saskatchewan, the Northwest Territories, Manitoba, Ontario, and most recently Nova Scotia and New Brunswick have all experienced serious wildfires that have prompted the evacuation of tens of thousands of Canadians, including from many Indigenous communities. To date, there have already been 1,826 fires nationally so far this year, and approximately 2.7 million hectares have burned. To put that in some context, that's over 5 million football fields. And the national average for hectares burned in the month of May over the last 10 years has averaged approximately 150,000 hectares. And so $2.7 million, I think, reflects how incredibly challenging this season has been. Across the country, there are currently
211 wildfires burning, and 82 of those fires are burning out of control. These conditions, this early in the season, are unprecedented, and of course, they are deeply concerning to all Canadians. And due to climate change, similar extreme weather events may continue to increase in both frequency and severity across our country. Every year, Public Safety Canada, in collaboration with federal, provincial, territorial, and non-government partners, plans carefully for the wildfire season. The Government Operations Centre, which is embedded within Public Safety Canada, coordinates the federal response to emergencies to ensure that we are ready to help should any province or territory require federal assistance. I have already been speaking to my counterparts and municipal leaders in some of the more heavily affected regions to ensure that they have the support that they need, and there is close collaboration between the Federal Government Operations Centre and Emergency Operations Centres in each of the provinces impacted. Following the Prime Minister's offer yesterday, the leaders of all opposition parties accepted a briefing on the wildfire situation. I've also taken the opportunity to brief my critics from the Conservative Party, the Bloc, and the NDP. In response to such a situation, it's all hands on deck. Federal support being provided to date includes, on May 10th, we approved a request for federal assistance from the province of Alberta, which included on-the-ground support from the Canadian Armed Forces personnel and resources to assist with firefighting and the cleanup. And last Saturday, we announced that it was necessary to extend that support, and it's been extended. With federal and provincial contributions of our matching program with the Government of Alberta and the Canadian Red Cross has now raised over $20 million. And because this is such an effective way to help Canadians respond to these emergencies, we are also establishing similar matching programs with Nova Scotia and the Northwest Territories. As of this morning, I can confirm that we have approved the request for assistance from the province of Nova Scotia that we received yesterday. Working in close partnership with provincial emergency management officials, the Canadian Armed Forces are prepared to provide planning and coordination support, ignition specialist personnel and ignition equipment, and firefighting resources to assist with fire turnover, mop-up, and hotspot dousing. These additional firefighting resources will be used to relieve firefighters who've been working tirelessly around the clock to protect communities right across Nova Scotia. We are also assessing what additional resources can be made available through other federal departments and agencies. And outside of the request for assistance process, federal resources have already been provided to Nova Scotia, and they include the Canadian Coast Guard has provided support with airlifts, helicopters, surveillance and crew comfort trailers, and an incident command post. SFG Paralegal Services, Landlord, Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services, தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க சுரேஷ் சேகர் பிரெப் ரியல்டி விற்பனை முகவர் 587-700-0623. உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கான வீட்டை வாங்கிடவும், நவீன கொண்டோ ஒன்றில் முதலீடு செய்யவும் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர் சுரேஷ் சேகர். 587-700-0623. $2 லட்சம் முதலீடு ஆரம்பம். அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க இன்றே அழையுங்கள் சுரேஷ் சேகர். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நம்ம நிறையவே அதுவும் மெயின் சிட்டிஸில் கேள்விப்படுற இன்னொரு முக்கியமான செய்தி வந்து ஓப்பியாய்டு யூசேஜ் அண்ட் ஓவர் டோசஸ்னால் வரக்கூடிய டெத்ஸ்.
ட்ரான்டோ, வேன்கூவர், கேல்கரி இந்த மாதிரியான மெயின் சிட்டிஸில் வந்து இது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டே வருது இந்த ரீசெண்ட் இயர்ஸில். இதோட பெரிய ஒரு ரீசனிங் வந்து அஃப்கோர்ஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்னால் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு வந்து ஓபியாய்டு யூஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறையவே இல்லீகல் ட்ரக்ஸ் இருக்கிறதுனால டோசேஜ் இஷ்யூஸாக இருக்கட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் வந்து நிறைய டோசஸ் அண்ட் மற்ற ட்ரக்ஸோட இன்டராக்ஷன்ஸ்னாலேயுமே வந்து இது ரொம்பவே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து சேஃப் ட்ரக் யூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அண்ட் இதையுமே வந்து சில சிட்டிஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரீசன்னாலையுமே கூட வந்து இந்த மாதிரியான ஓவர் டோசஸ் டெத்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது யோசிச்சுட்ருக்குறாங்க அண்ட் பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க. நிறைய ரீசர்ச் இதை பற்றியுமே நடந்துகிட்டு இருக்குது. ட்ரான்டோ பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் கேமேஜ் வந்து இது ஒரு பெரிய ரீசர்ச் ஃபெசிலிட்டி. அண்ட் ஸோ இது மாதிரியான நிறைய ரீசர்ச் பார்த்துக்கிட்டு எந்த மாதிரியான நீட்ஸ் இருக்குது இந்த மென்டல் ஹெல்த் செக்டரில், ட்ரக் ஓவர் யூஸ் இந்த மாதிரியான செக்டர்ஸில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் NDP தலைவர் திரு ஜக்பீத் சிங் அவர்கள் வந்து இந்த ரீசர்ச் பாப்புலேஷன், இந்த ரீசர்ச் குரூப்போட கலந்து நிறையா இதுக்கான டேட்டா வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை எப்படி நம்ம வந்து குறைக்கலாம், இந்த மாதிரியான ஓவர் டோஸ் டெத்ஸை, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்லேருந்து கேட்குற ஒரு கேள்வியாக தான் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் திரு ஜக்மீத் சிங் அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு ஓபியாய்டு ஓவர் டோஸ் அண்ட் டெத்ஸை பற்றியான விஷயங்கள், இதை எப்படி குறைக்கலாம், இது எதனால் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நிறையவே டீட்டெயில்டான விஷயங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாங்க. பார்க்கலாம். Just off the top, I want to acknowledge that across the country we're seeing a lot of forest fires and really devastating the country in a way that we haven't seen this early in the season. I want to acknowledge all the first responders, the firefighters, the communities impacted, and just thank them for their work and express my deep concern about how serious these forest fires are across the country. Today I'm joined with a very incredible group of women, powerful women. These are mothers, and they have used the pain of loss in their lives to fight to make sure people don't experience that same pain in their lives. They've lost loved ones to the opioid crisis, and they don't want anyone else to lose a loved one. I think their work is incredible, and I think it's such a powerful thing to do, to turn pain into action like that. But sadly, there are so many people that are losing their lives to the opioid crisis, to the toxic drug supply. And fundamentally, our goal has to be to save lives. That has to be our goal. And if that is our goal, to save lives, we need to look at every evidence, all science-based, evidence-based approaches to saving lives. That has to be our solution if our goal is to save lives. This is not a time to divide, to pit people against each other. This should be about how do we save lives so that no other family, no other mother has to mourn the loss of their child. That's what we're here to talk about today. We've seen other people, other leaders try to use this as an issue to score points. This should not be about scoring points. This should be about saving lives. And we should be taking an approach that acknowledges that what we've done in the past hasn't worked. We have to do things differently. So I'm really, really honored that Moms Stop the Harm are here today. This is a group of mothers across the country that have come together to unite in their voice to demand action to save lives. Before they speak, Gord Johns is our critic on the file, and he brought forward a bill, a motion that would have really responded to this crisis in a way to save lives. And I want Gord to talk about his bill because today is the anniversary of 1 year since that bill was presented and defeated by the government, by the Conservatives, and something that I think was the wrong thing to do. And so I want to acknowledge the work of Gord and ask Gord to come up and talk about how this bill would have really provided a pathway to changing our approach, to make it a healthcare approach to saving people from having to deal with the pain of the loss. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட
நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. நிறைய பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே க்ரோசரிஸ் வாங்கும்போது பாயிண்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருப்போம். இதில் வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பாயிண்ட் சிஸ்டம் வந்து அஃப்கோர்ஸ் ஏர் மைல்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப பேருக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பாயிண்ட் சிஸ்டமாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது வந்து டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து ஏர் ஃப்ளைட்ஸாக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஏர் மைல்ஸ் வந்து நிறைய இடங்களில் அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஏன் பெரிய ரீசன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஏர் மைல்ஸோட பேரண்ட் கம்பெனி, யூஎஸ்லோட பேரண்ட் கம்பெனி வந்து பேங்க்ரப்சி சைன்இன் பண்ணதுனால தான். ஸோ இதனால் வந்து ஏர் மைல்ஸ் வந்து நிறைய இடங்கள் ரொம்ப வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக பிஎம்ஓ பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் வந்து இந்த ஏர் மைல்ஸ் ப்ரோக்ராமை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் $160 million பே பண்ணி இந்த ப்ரோக்ராமை வாங்கியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி மீண்டும் ஏர் மைல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக கலெக்ட் பண்ணி நீங்கள் ரிடீம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் சிஸ்டமாக சீக்கிரமே மாறக்கூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபினான்ஸ் வேர்ல்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் பேங்க்ரப்சி அடிக்கிறதும் அண்ட் அதனால் மற்ற கம்பெனிஸ் அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச். ஃபினான்ஸ் செக்டரில் நம்ம கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருக்கிறது வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது, நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது அப்படின்ட்டு. கனடாக்குள்ளே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் கனடா வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஃபுட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறோம். பட் இப்போது ட்ராவல் மீண்டும் ஆரம்பித்த நிலையில் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸஸ் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக இருக்கிறது வந்து கண்டிப்பாக தெரிய வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் கோவிட் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃப்ளேஷன் வந்து மினிமைஸ் ஆகி நார்மலைஸ் ஆகணும், நார்மல் க்ரோத்துக்கு வரணும் நம்ம ஃபினான்ஷியல் லெவல்ஸ் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கெனேடியன் டாலர் வந்து மற்ற கண்ட்ரீஸோட எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்றத பற்றி. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 216 இலங்கை ரூபாய், இந்தியா 64 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.67 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.00 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை.
பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்ப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உடனருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? என்னவோ இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. ஹோல்ட் ஆன். இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. வார்ம் வெதர் பற்றி ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் வைல்ட் ஃபயர்ஸ் இதனால் நிறைய சிட்டிஸ் அண்ட் நிறைய ப்ராவின்சஸில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பட் இங்கே ஒன்டாரியோலையுமே அதே தான் நிலமை. இந்த பாஸ்ட் வீக் வந்து ரொம்ப வார்மான டெம்பரேச்சர்ஸ். எண்ட் ஆஃப் மே ஏர்லி ஜூன் வந்து இவ்வளோ வார்மாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஜூன் 1 ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னு ரெக்கார்ட் ஆனது வந்து 28.1 டிகிரி செல்சியஸ். பட் இன்றைக்கி ஜூன் 1 ஆல்மோஸ்ட் 35 கிட்ட போயிருக்குது. ஃபீல்ஸ் லைக் 35 அண்ட் ஆக்சுவல் டெம்பரேச்சர் 31. ஸோ இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் ஹைன்னு தான் சொல்லணும். அண்ட் அகேன் நாளைக்கும் இதே மாதிரி ரொம்பவே வார்மாக இருக்க போகுது. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோன் கோ பியாண்ட் 31, ஆல்மோஸ்ட் 34 டிகிரிஸ் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய சிட்டிஸில் இதான் நிலமை. ஆல்பர்ட்டாலையும் சரி, ஈஸ்ட்டில் வந்து நம்ம கியூபேக் இந்த மாதிரியான சிட்டிஸ்லையுமே ரொம்ப வார்மான டெம்பரேச்சர்ஸ் தான் இருக்க போகுது. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் மெலோ டவுன் ஆகணும், ரெகுலரான நார்மல் ஜூன் டெம்பரேச்சர்ஸ்க்கு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது டொரண்டோவோட நிலமை மட்டும்தான். மற்ற சிட்டிஸ்லையுமே என்ன மாதிரியான வெதர் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம்லைன் ஃபீச்சர் ரில்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை.
டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 33 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா, 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. கனடாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ப்ரோக்ராமில் நம்ம வெவ்வேறு செக்மெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் ஆஃப்கோர்ஸ் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே செய்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது லோக்கலி அண்ட் மற்ற சிட்டிஸில். ஸோ அந்த வகையில் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். அண்ட் இதில் இப்போ நம்ம பேசின செய்திகள் மற்றும் மற்ற செய்திகளையுமே இன்னும் விலாவரியாக கேட்க போகிறீங்க. பார்க்கலாம். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வெளிநாட்டு தலையீடுகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர் பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என்ற டேவிட் ஜான்சனின் முடிவை NDP தலைவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். டேவிட் ஜான்சன் தனது பதவியில் இருந்து விலக வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பெரும்பான்மையாக வாக்களித்தனர். NDP முன்வைத்த பிரேரணை 174க்கு 150 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தன. ஆனாலும் தனது ஆணை முடியும் வரை பணியை தொடர வேண்டிய கடமை தனக்குள்ளதாக கூறி பதவி விலக டேவிட் ஜான்சன் மறுத்திருந்தார். இந்த விடயத்தில் டேவிட் ஜான்சனின் முடிவு குறித்து ஏமாற்றமடைந்ததாக ஜக்மீத் சிங் என்று கூறினார். இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் இந்த விடயம் விவாதத்திற்கு உள்ளானது. டேவிட் ஜான்சனை பிரதமர் பதவியில் இருந்து நீக்குவாரா என கன்சர்வேட்டிவ் தலைவர் பியபாலவியே கேள்வி எழுப்பினார். நோவாஸ்கோஷியாவின் ஹாலிஃபேக்ஸ் பகுதியில் காட்டுத்தீ 50% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. காட்டுத்தீ ஆரம்பித்த 5வது நாளான இன்று அது அதிகரிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். 837 ஹெக்டேர் பரப்பளவில் ஏற்பட்ட தீயில் 50% தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நோவாஸ்கோஷியா இயற்கை வளங்கள் துறை தெரிவித்துள்ளது. ஆனாலும் ஆபத்தான சூழ்நிலைகளை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஹாலிஃபேக்ஸில் அடுத்த சில நாட்களில் வெப்பநிலை 30 பாகை சியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நோவாஸ்கோஷியா மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெளியேற்ற உத்தரவு நேற்றிரவு ரத்து செய்யப்பட்டது. ஏர் கனடா விமான நிறுவனம் ஒரு வாரத்தில் 2வது முறையாக நாடு தழுவிய தாமதங்களை என்று எதிர்கொண்டது. விமான தகவல் தொடர்பில் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொண்டதாக ஏர் கனடா அறிவித்தது.
இதனால் நாடு முழுவதும் தாமதங்கள் ஏர் கனடா விமான நிறுவனம் எதிர்கொண்டது. விமானங்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் அதன் செயல்பாடுகளின் செயல்திறன்களை கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் முறையில் தற்காலிக தொழில்நுட்ப சிக்கலை எதிர்கொண்டதாக ஏர் கனடா ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இன்று மாலை இந்த தொழில்நுட்ப சவால்கள் தீர்க்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இதன் காரணமாக இன்று முழுவதும் விமான சேவையில் இடையூறுகள் பாதிப்புகள் எதிர்பார்க்கப்படுவதாக ஏர் கனடா கூறுகிறது. துப்பாக்கி வன்முறைக்கு எதிரான தினத்தை ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. துப்பாக்கி வன்முறைக்கு எதிரான தேசிய தினத்தை மத்திய அரசாங்கம் இன்று பிரகடனப்படுத்தியது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று டொரண்டோவில் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை துப்பாக்கி வன்முறைக்கு எதிரான தேசிய நாளாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. துப்பாக்கி வன்முறை இல்லாத கனடாவை கட்டியெழுப்பும் அர்ப்பணிப்பிற்கு இந்த நாள் உருவாக்கப்படுவதாக இன்றைய அறிவிப்பின் போது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். இன்று மாலை நடைபெற இருந்த டொரண்டோ நகர முதல்வர் வேட்பாளர்கள் விவாதம் ரத்து செய்யப்பட்டது. டொரண்டோ நகர முதல்வர் வேட்பாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த விவாதம் ரத்து செய்யப்பட்டது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக பல வேட்பாளர்கள் தமது பொது நிகழ்ச்சிகளை இடைநிறுத்தியுள்ளனர். நகர முதல்வர் வேட்பாளர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த அச்சுறுத்தலுடன் தொடர்புடைய டொரண்டோவை சேர்ந்த 29 வயதான சந்தேக நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டொரண்டோ நகர முதல்வர் இடைத்தேர்தல் எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆன்லைன் மொபைல் வங்கி பாவனையில் எதிர்கொள்ளப்பட்ட தற்காலிக தொழில்நுட்ப சவால்களை தீர்த்துள்ளதாக ராயல் பேங்க் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வங்கி பரிவர்த்தனை, மொபைல் செயலி ஆகியவற்றின் சில செயல்பாடுகளில் இன்று காலை எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள் தீர்க்கப்பட்டுள்ளதாக ஆர்பிசி பேச்சாளர் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்ப சவாலுக்கான காரணம் எதுவும் வெளியாகவில்லை. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இன்றைக்கி ஜூன் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி நாளைக்கும் நிறைய செய்திகள் கனடாவில் நடக்கும் போதே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் எங்களோட 9 மணிக்கு இணைந்திருங்க. ஸோ நாளை இன்னும் நிறைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.